ஏபிசி ஜூஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏபிசி ஜாம் செய்ய தெரியுமா? வாங்க ஏபிசி ஜாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். 1 பீட்ரூட், 1 கேரட் தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது அவ்வளோ விட்டமின் நிறைஞ்சதுங்க. ஏன்னா ஏபிசி ஜூஸ் எவ்வளோ ஒரு விட்டமின் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் ஜாமும். ஏபிசி ஜூஸை நம்ம எப்படி செஞ்சு குடிக்கிறோமோ அதே மாதிரி இதை நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நம்ம அப்பப்போ வேணுங்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். நல்லா ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து அந்த தண்ணியை தனியாக எடுத்து வடிகட்டிக்கோங்க. மற்றதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கணும். இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும், கீழே ஊற்றிட வேண்டாம். சும்மா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப தண்ணி சேர்த்துக்காதீங்க. இதுமாரி நல்ல பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை அப்படியே போடாமல் அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா ஏதாவது கட்டியாக கொஞ்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்துடும். ஸோ அப்போ நமக்கு ஜாம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஃபில்ட்ரு பண்ண அந்த வாட்டரையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5-10 நிமிஷம் ஆன பிறகு இந்த பதத்துக்கு வரும். நல்லா தண்ணி எல்லாம் நல்லா வற்றி ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு அந்த பதத்துக்கு வந்த பிறகு ஒரு 150 கிராம் சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிளறின பிறகு வந்த பிறகு அதில் ஒரு 1/2 மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா டேஸ்ட்டு கெட்டு போகாமல் இருக்கிறது, சாஃப்டாக இருக்கிறதுக்காண்டி லெமன் சேர்த்துக்கிறோம். இது மொத்தமாக செய்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. எல்லாம் முடித்த பிறகு பாருங்கள், ஜாம் ரெடி ஆகிடுச்சு. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த பதத்துக்கு வந்த பிறகு ஆற வச்சு நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம எதுவுமே சேர்க்காததுனால வெளியில் வைக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ ப்ரெட்டுக்கு, நீங்கள் கேக்குக்கு என்ன எதுக்கு போட்டு கொடுக்குறீங்களோ போட்டு சாப்பிட்லாம். ஏன் ஈவன் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றவங்க கூட இருக்காங்க. சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. நான் ப்ரெட்டில் வச்சு நான் சாப்பிட்டேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ஜாம் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ரியலி சொல்கிறேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. நிச்சயமாக இது ரொம்ப விட்டமின் நல்லா சத்து நிறைஞ்ச இந்த ஜாமை நீங்கள் செய்யுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தாராளமாக கொடுக்கலாம். இது செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.